ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வாழைப்பழம் முந்திரி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி 1 டம்ளர் அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் பால். இப்போ ஒரு வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பயிறு 1/2 கப்பு, சுத்தமாக கழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய், 10 முந்திரி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1 கப் ரைஸ் பச்சரிசி எடுத்து கழிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் கரெக்டாக வரும். ஃபைனலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி இப்போ ஆட் பண்ணணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழண்டு வரும். கொஞ்சமாக நெய், அவ்வளோதான். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் வரதுக்காக வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம பொங்கலுக்கு தேவையான முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொலண்டு வந்திருக்கு. நம்ம வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. நம்மளும் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம 2 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும். எப்பயுமே பொங்கல் குக்கரில் வச்சோடனே நீங்கள் ஆற விட்டுட்டு வெல்லம் ஆட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வெல்லம் மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் குக்கர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. மீதி இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வாழைப்பழம் முந்திரி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதோட மெயின் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி நம்ம அரைச்சி உள்ளே ஆட் பண்ணுறது தான் இதோட டேஸ்ட்டே வரும். உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறப்பயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வாழைப்பழோட டேஸ்ட்டும் தெரியும், முந்திரி நம்ம அரைச்சி ஊற்றின அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வாழைப்பழம் முந்திரி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுக்கு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.